பட்டாணி குருமா எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, சீரகம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, முந்திரி, சோம்பு, சீரகம், மல்லித்தழை இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது எல்லாமே ஃப்ளேவர்டு ஐட்டம்ஸ், எல்லாமே டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். தக்காளி வதங்கவும் இதில் மிளகாய் பொடி, சோம்பு பொடி, சீரகப்பொடி இது 3ஐயும் நான் போட்டுக்கிறேன். எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இது கூட நான் வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கிறேன். பட்டாணி நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அதுக்கப்புறமா வேக வச்சுருக்கேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இதை மசிச்சும் சேர்த்துக்கலாம், இல்லை பாதி கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். சப்பாத்தி பூரிக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பட்டாணி குருமா ரெடி.